வணக்கம். தனித்திருப்போம், கொரோனாவை வெற்றி கொள்வோம். இப்போ நம்ம 10வது சாப்டருக்கு வரோம். 10வது சாப்டரில் முழுக்க புது சப்ஜெக்ட் தான் நம்ம போட போகிறோம். மலபார் ப்ராப்ளம் சம்பந்தமாக ஒரே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும், ஒரு கணக்கு மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்து வேற புது சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகிறோம். இப்போ இப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஏபி, பிசி, சிடி, டிஏ இது எல்லா பக்கமும் அளவு கொடுத்துருக்குறாங்க. ஏசியோட டயகனல் அளவும் கொடுத்துருக்குறாங்க. டி டு ஏ லைனில் 138.6ல் 11.4, டி டு ஏ லைன் 138.6ல் 11.4ங்கிறது இ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 218.6. இப்போ இ டு பி எவ்வளவு, இ டு சி எவ்வளவு, இந்த மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுக்கணும். இதை நீங்கள் தான் போட போறீங்க. நான் அந்த கணக்கு போட போறதில்லை. நான் சும்மா எப்படி போடுறதுன்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த புது சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இ டு சி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோமே, சிம்பிள். இங்க பாருங்க, முக்கோணம் டிஏசி இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்துல இந்த லைன் வேணும். அப்ப என்ன அர்த்தம், இந்த லைன்ல சிக்கு ஒரு என்ஒஎஸ் போடுறோம். போட்டோம்னா இந்த லைன்ல சிக்கு ஒரு ஆப்செட் பாயிண்ட் இருக்கு, இதே லைன்ல இக்கு ஒரு ஆப்செட் பாயிண்ட் இருக்கு. ரெண்டுக்கும் கால்குலேஷன் பார்த்தோம்னா ஈஸி கிடைச்சிடும். ஓகேயா? இப்ப இபி வேணும். அதை ரெண்டு மெத்தட்ல போடலாம். எப்படி போடலாம்? இப்போ உதாரணமா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு என்ஒஎஸ் இப்படி. ஓகேயா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ல இதே லைன்ல இது ஒரு என்ஒஎஸ் படிச்சிருமா? இப்ப இது ரெண்டுக்கும் பிக்கும் டிக்கும் நம்ம இந்த ஒரே லைன்ல எடுத்துட்டோம், ஆஃப்செட் எடுத்துட்டோம். அதான் என்ஒஎஸ் போட்டு ரெண்டு என்ஒஎஸ் போட்டு. இப்போ ரெண்டுக்கும் கால்குலேஷன் சி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? பிடி நமக்கு மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். ஓகேயா? பிடி கிடைச்சிடும். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு என்ஒஎஸ் பிக்கு போடுறோம். போட்டோம்னா இது ஒரு பாயிண்ட்ல கிடைக்கும். இங்க கிடைக்கலாம், அல்லது ப்ரொடியூஸ்ல ஒரு பாயிண்ட்ல கிடைக்கலாம். அப்ப இதே லைன்ல பிக்கும் இருக்கு, இதே லைன்ல இக்கும் இருக்கு. ரெண்டுக்கும் கால்குலேஷன் பார்த்தோம்னா இபி கிடைச்சிடும். இது மாதிரி தான் இந்த மெஷர்மெண்ட்டுகள் போடணும். இன்னும் புதுசா நீங்களா உங்க மெஷர்மெண்ட்ல கண்டுபிடிச்சு இது எப்படி போடலாம் அப்படிங்கறத ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லையா, இப்போ இதே கணக்க மலபார் ப்ராப்ளத்தில் எப்படி போடலாம்னா, இந்த லைன்ல இந்த ஆப்ஷன் எடுத்திருக்கிறாங்க. இதை இந்த லைனுக்கு இதை மாத்திட்டோம்னா, இந்த லைன்ல இதுக்கு சி பார்த்துட்டோம்னா ஈஸியா நம்ம போடலாம். இதையும் போடலாம், இதையும் போடலாம். நீங்களே ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம புது சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். இந்த புது கணக்கு இது எப்படின்னா, மலபார் ப்ராப்ளம் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஆனா இது எந்த நம்மளோட சர்வே மேனுவல்லையும் இது வரைக்கும் எங்க ட்ரைனிங்லையும் சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி போட முடியுங்கிறது நம்மளால திங்க் பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு கணக்கு. அதனால கவனத்தோட பாருங்க. ஆனா ரொம்ப வெரி சிம்பிள். ஒரு பெருக்கல், ஒரு வகுத்தல் தான். ஓகேயா? ஒரு ஸ்கொயர், ரூட் எதுவுமே இல்லை. இப்ப ஏ டு பி ஜி லைன். ஓகேயா? இந்த ஜி லைன்ல 33.2ல மொத்தம் இது 310 இருக்குன்னு கூட வச்சுக்கோமே. ஏன்னா டோட்டல் என்ன போடலைங்கிறதுக்காக நினைச்சுக்கலாம். இந்த ஏ டு பி ஜி லைன்ல சிக்கு ஒரு ஆப்செட் கொடுத்துருக்காங்க, டிக்கு ஒரு ஆப்செட் கொடுத்துருக்காங்க. சிடிங்கிறது 224 மீட்டர். ஓகேயா? இதான் கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த பாயிண்ட் எம்ங்கிற பாயிண்ட் 91.6 இடத்துல கட் ஆகுது. அப்ப பேலன்ஸ் 132.4 இருக்குமா? அதான். ஓகே. இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆப்ஷன்? நம்ம ஃபீல்டுக்கு போறோம் உதாரணமா. சரி, இது ஒண்ணு. இதுக்கே நம்ம ஃபீல்டுல எப்படி அந்த இதுல எப்படி பயன்படும் அப்படிங்கிறது சொல்றேன். இப்போ இது ஒரு ஜி லைன் அளந்துகிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யணும்? இந்த 91.6 பார்ட்டை வைக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம இந்த பாயிண்டை வைப்போம், அடுத்தது இந்த பாயிண்டை வைப்போம், அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு நேர் பார்த்து இந்த 91.6 வச்சு வைப்போம். கரெக்டா? அதுக்கு பதிலா இந்த லைன்ல போகும்போதே சியும் வைக்காம டியும் வைக்காம நேரா எம் பாயிண்டைய ஆப்செட்ல வைக்க முடியுமா? ஒரு கட்டிங் பாயிண்ட் வேணும், ஆப்செட் டிஸ்டன்ஸ் வேணும். வச்சுட்டோம்னா என்ன அர்த்தம்? இதுவும் வைக்க வேணாம், இதுவும் வைக்க வேணாம்,
நேரா எம்ஏ வச்சிடலாம். இந்த கட்டிங் பாயிண்ட்டும் தெரிஞ்சிடும், இந்த டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிடும். இது ரெண்டும் சிடி ஒன்றும் ஒரே சைடு இருக்கு, அதுக்கு இது மாதிரி கணக்கு. இதே இது ஏ டு பி ஜி லைன் இப்படி இருக்கு, அதை சிடி வந்து ஜி லைனை கிராஸ் பண்ணி போகுதுன்னு வச்சுப்போம். இப்ப கேங்கிற ஒரு பாயிண்ட் சிலேருந்து 112.4 ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்டை வைக்கணும். அதே மாதிரி சிலேருந்து டில 237.6ல, அது சிலேருந்து 237.6ல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்டையும் வைக்கணும். அதுவும் சியும் வைக்காம டியும் வைக்காம நேரடியா கேயும் எல்லு மட்டும் வைக்க முடியுமா? அதாவது இந்த கட்டிங் பாயிண்ட்டும் இந்த ஆப்செட் டிஸ்டன்ஸும், இந்த கட்டிங் பாயிண்ட் ஏ டு என் கட்டிங் பாயிண்ட்டும் இந்த என்எல் ஆப்செட் டிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி? ரொம்ப சிம்பிள் தான், நீங்க என்னமோ நினைச்சுக்காதீங்க, பெருக்கல் ஒரு வகுத்தல் தான். அது எப்படி போடுறதுங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான கணக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு எஃப்எம்பில எங்கிருந்து எந்த அளவு வேணாலும் நம்மளால போட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு போடுவோம். இந்த இதை போடுவோம். ரெண்டும் சிடி ரெண்டும் ஒரே சைடு இருக்குன்னு வச்சுக்கோமே. கட்டிங் பாயிண்ட் என்னது? ஏஎன் தான் கட்டிங் பாயிண்ட், என் எம்ங்கிறது ஆப்செட் டிஸ்டன்ஸ். ஓகேயா? கட்டிங் பாயிண்ட் என்ன? ஏஎன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல். இப்போ பாருங்க, கட்டிங் பாயிண்ட்டுக்கு தேவையானது ரெண்டு தான். ரெண்டு கட்டிங் பாயிண்ட் தேவை, இந்த இது ரெண்டு தேவை. அதாவது இந்த 91.6 வேணும், 132.4 வேணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ்ல தானே எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும், கணக்கு பண்ணணும். அதனால இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வேணும். அடுத்தது கட்டிங் பாயிண்ட்ங்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இந்த ரெண்டு கட்டிங் வேணும். இந்த ஃபர்ஸ்ட் கட்டிங் வேணும், லாஸ்ட் கட்டிங் வேணும். அவ்வளவுதான் நமக்கு. ஓகேயா? இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுவோம். கட்டிங் பாயிண்ட் ஏஎன் இங்கிருந்து இது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏஇ இன்ட்டு, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் கட்டிங் பாயிண்ட் இன்ட்டு இந்த 132.4 ஆப்போசிட்ல, அதாவது இதையும் பெருக்கணும். அடுத்தது இதையும் பெருக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஏஇ இன்ட்டு எது பெருக்கணும்? எம்டி பிளஸ், அடுத்தது இது ஏஎஃப் எவ்வளவு? ஏஎஃப்னு போட்டுக்குவோம், அப்புறமா அளவு போட்டுக்குவோம். ஏஎஃப் இன்ட்டு சிஎம் பை எந்த லைனுக்கு மாத்திரம் வேணும்? சிடி லைனு மொத்தம், அதனால சிடி பை சிடி. இவ்வளவுதாங்க பார்க்கணும். சொல்றது நல்லா, இன்னொரு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கட்டிங் பாயிண்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஏஇ 33.2 இன்ட்டு 132.4 கிராஸ் பிளஸ் 242.6 இன்ட்டு 91.6 பை மொத்தம் 224. இவ்வளவுதாங்க. இதே இது ஆப்செட் டிஸ்டன்ஸ் வேணும்னு வச்சுங்க. இப்போ இந்த கணக்கு போட முடியாதா? நம்மளால போடலாம். இவங்க 33.2 இன்ட்டு 132.4 பிளஸ் 242.6 இன்ட்டு 91.6 பை சிடி எவ்வளவு? 224 போட்டோம்னா எவ்வளவு வருது? 26,617.84 பை 224 118.8 தான் ஆன்சர். அப்ப கட்டிங் பாயிண்ட் கிடைச்சிச்சு. இப்போ ஆப்செட் டிஸ்டன்ஸ் வேணும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, ஆப்செட் டிஸ்டன்ஸ்னா இது எம்என்.
ஈக்குவல் டு இதுவும் அதே தான். முதல்ல என்ன செஞ்சோம், கட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டிங் பாயிண்ட் இன்ட்டு இதை பெருக்கணும், இந்த கட்டிங் பாயிண்ட் இன்ட்டு இதை பெருக்கணும், ரைட்டா, பை 224 போட்டோம். இப்போ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் மறந்துடுவோம். இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இன்ட்டு இது, இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இன்ட்டு இது கிராஸ். சொல்ல புரியுதுங்களா? கட்டிங் பாயிண்ட்க்கு எப்படி கிராஸ் போட்டீங்களோ அதே மாதிரி ஆஃப்செட் டிஸ்டன்ஸுக்கு கிராஸ். என்ன, இந்த டிஸ்டன்ஸையும் இந்த 132.4 பெருக்கணும். இதுதான் முக்கியம். இந்த 132.4 91.6 நமக்கு முக்கியம். அதே மாதிரி இந்த இது போடும்போது இது கட்டிங் பாயிண்ட் போடும்போது 2 கட்டிங் பாயிண்ட் பார்த்துக்கணும். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் போடும்போது இது 2 போட்டுக்கணும். இப்போ நான் நேரடியாக கணக்கே வந்துடுறேன். நீங்க சிம்பிள் நீங்க எழுதிக்கங்க. நீங்க கணக்கே பண்ணணும்னா 61.6 இன்ட்டு 61.6 இன்ட்டு 132.4 பிளஸ் 141.2 இன்ட்டு 91.6 பை அதே தான் 224 டோட்டல் மெஷர்மெண்ட். அவ்வளவுதான். இப்போ போட்டீங்கன்னா ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஒண்ணு ரொம்ப சிம்பிள்ங்க இந்த கணக்கு. ஆன்சர் என்ன வருது? 210 89.76. தொண்ணூத்தி 4.15 வருது. அப்ப 94.2 வச்சுக்கலாம். ஓகேயா? 118.8ல 94.2 வச்சீங்கன்னா இந்த பாயிண்ட் கிடைச்சிடும். ஓகேயா? இது எதுக்காகனா நம்ம ஃபீல்டில் இப்படி அளக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. சாதாரண ஒரு பாத் கட்டிங் கண்டுபிடிச்சிடும். இது ஒரு சைடு வச்சிடும், இந்த சைடு ஒரு எஃப் வருது, இந்த சைடு ஒரு பாத் கட்டிங் இருக்கு. அதுக்கும் ஒரு இதே மாதிரி சி பார்த்துட்டோம்னா ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஜி லைன்ல இதுக்கு ஒரு ஆப்செட், இந்த பக்கம் ஒரு ஆப்செட் இருந்துச்சுன்னா அதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். முதல்ல ஆப்செட் எடுக்கிறத மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். இது ஓகேயா? ரொம்ப சிம்பிளுங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 2 தடவை போட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஒரு கஷ்டமும் கிடையாது இதுல போடுறது. என்ன கிராஸ் பண்ணி பெருக்க போறீங்க. கட்டிங் பாயிண்ட் வேணும்னா கட்டிங் பாயிண்ட் இன்ட்டு மாத்தி பெருக்க போறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கட்டிங் பாயிண்ட்னா அந்த டிஸ்டன்ஸ், அந்த கட்டிங் பாயிண்ட்னா இந்த டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். இப்ப இந்த கணக்குல வரும். இதுவும் அதே தான் ஃபார்முலா, ஒன்றும் மாற்றமே இல்லை. முதல் கணக்கு எடுத்துக்குவோம். சிடி எப்படி இருக்கா? இது சி, இது டி. இதுல எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட் எடுக்க போறீங்க. அதாவது கேக்கு கண்டுபிடிக்க போறீங்க. இது எவ்வளவு? 112.4. அப்ப மொத்தம் எவ்வளவு? 338.4. டோட்டல் எவ்வளவு? அப்பனா 112.4 12 18 ரைட்டாச்சா? 226.0. அது 112.4 ஒரு சைடு 226.0 அர்த்தம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி ஆப்செட் எடுக்கணும்? இந்த பாயிண்ட்டுக்கு ரைட்டா? இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி ஆப்செட் எடுக்கணும்? அப்ப ஏஎம் அதான் கட்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு எது கட்டிங் பாயிண்ட்? ஏஎம் ஃபர்ஸ்ட் போடுவோம். பிராக்கெட்ல ஏ ஈக்குவல் டு அதே தான். நான் உங்களுக்கு நான் லெட்டர்ஸ் நான் போடல, நேரடியாக கணக்கே போடுறேன். டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் இது பாருங்க. முதல் கட்டிங் பாயிண்ட் வேணும்னா கட்டிங் பாயிண்ட் பெருக்கணும். இந்த கட்டிங் பாயிண்ட் 41.2 இன்ட்டு இந்த கட்டிங் பாயிண்ட்னா இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த கட்டிங் பாயிண்ட் போட்டீங்க. இந்த கட்டிங் பாயிண்ட்னா இதை பெருக்கணும், இந்த கட்டிங் பாயிண்ட்னா இதை பெருக்கணும். இந்த இவ்வளவுதான் போட்ட அதே கணக்கு தான். ஜி லைன் கிராஸ் ஆனாலும் சரி, நேரா இருந்தாலும் சரி, அதே டிஸ்டன்ஸ் தான், அதே ஃபார்முலா தான். இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பாருங்க. 41.2 இன்ட்டு 226
ஓகேயா? பிளஸ் இங்க 268 இன்ட்டு 112.4 பை எந்த லைன்? மொத்தம் டோட்டல் 338.4. இவ்வளவுதாங்க. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஎம் கிடைச்சிரும். அதான் கேக்கான கட்டிங் பாயிண்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. எவ்வளவு வருதுனாக்கா ஆன்சரு 39,434.4 பை 338.4 116.5. இதாங்க கட்டிங் பாயிண்ட் ஆன்சர். ஓகேயா? இதே இதுக்கு ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எது? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், எம்கே கண்டுபிடிக்கணும்னா அப்படியே இதை மறந்துடணும். கட்டிங் பாயிண்ட் ரெண்டையும் மறந்துட்டு ஆஃப்செட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு 114 இன்ட்டு 226 ரைட்டுங்களா? அப்புறம் 137.2 இன்ட்டு 112.4. இவ்வளவுதாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா இது போடும்போது கட்டிங் பாயிண்ட்டுக்கும் பிளஸ் தான், ஆஃப்செட் டிஸ்டன்ஸுக்கும் பிளஸ் தான். ஆனா இப்படி லைனை கிராஸ் பண்ணி அப்போ இருந்துச்சுன்னா மட்டும் கட்டிங் பாயிண்ட்டுக்கு பிளஸ் தான், ஆஃப்செட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் மைனஸ் போடணும். சொல்ல புரியுதுங்களா? அதாவது 114 இன்ட்டு ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 114 இன்ட்டு 226 மைனஸ் 137.2 இன்ட்டு 112.4 பை 338.4. அதே தான் போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 30.56 வருது. 30.6 நீங்க அப்படி போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே ஆச்சா? இப்போ ஆஃப்செட் டிஸ்டன்ஸும் பார்த்துட்டோம், கட்டிங் பாயிண்ட் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் இல்லை, இன்னொரு பாயிண்ட் இருக்கு இதுலயே எல், அதுக்கும் பார்ப்போம். நான் காரணத்தோட 2 பாயிண்ட் பார்க்க சொல்றேன். அதுக்கு என்ன காரணங்கிறத நான் சொல்றேன். இப்போ பாருங்க, சிடி லைன் மொத்தம் சி, இது டி, மொத்தம் 338.4. இதுல கட்டிங் பாயிண்ட் இப்படி போகுது. முதல்ல கட்டிங் பாயிண்ட் இப்படி வந்துச்சு ரைட்டா? இப்ப கட்டிங் பாயிண்ட் இங்க எல்லுல இருந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து 237.6 இது. அப்ப இது வந்து 100.4 டோட்டல் கரெக்டா? 337 338 வள்ளியே 100.8 சாரி. இவ்வளவுதாங்க. இப்போ இதுக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்ன செய்யணும்? கட்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இது 2 தான் பார்ட் கட்டிங் 2. அப்ப முதல் இதுக்கு கட்டிங் பாயிண்ட் மட்டும் தான் பிரிக்கணும். 41.2 இன்ட்டு 100.8 அதானே? 41.2 இன்ட்டு இந்த பேலன்ஸ் பிளஸ் 268 இன்ட்டு இந்த பேலன்ஸ், இந்த கட்டிங் ரைட்டா? 41.2 ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த டிஸ்டன்ஸ் பெருக்கிறோம். 268 ரெண்டாவது லாஸ்ட் கட்டிங் போடும்போது இந்த டிஸ்டன்ஸ் பெருக்கிறோம் கிராஸ். அப்ப 41.2 இன்ட்டு 100.8 பிளஸ் 268 இன்ட்டு 237.6 பை 338.4. இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளவு வருது?
200.4 ஆன்சர். அதே மாதிரி ஆப்செட் டிஸ்டன்ஸ் போடுறீங்க. ஆப்செட் டிஸ்டன்ஸ்க்கு என்ன செய்யணும்? கட்டிங் பாயிண்ட் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். 41.268 கவலைப்பட வேண்டாம். இந்த 114 137 கிட்ட மட்டும் தான் வச்சுக்கணும். ஆப்செட்டுக்கு ஆப்செட், கட்டிங்க்கு கட்டிங், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்ப ஃபர்ஸ்ட் 114 இதோட டிஸ்டன்ஸ் வந்து 114. அப்ப 114 இன்ட்டு இந்த பக்கம் கிராஸ் 100.8. நான் முதல்ல சொன்னேன், இது சி வந்து லெஃப்ட்ல இருக்கு, டி வந்து ரைட்ல இருக்கு. அதாவது வேற வேற டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஆப்செட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் மைனஸ் போட்டுக்கணும். புரியுதுங்களா? மற்றபடி எல்லாமே பிளஸ் தான். எல்லாத்துலயுமே கட்டிங் பாயிண்ட், இதுல வந்து கட்டிங் பாயிண்ட்டுக்கும் பிளஸ் தான், ஆப்செட் டிஸ்டன்ஸுக்கும் பிளஸ் தான். இதுல மட்டும் கட்டிங் பாயிண்ட்டுக்கு பிளஸ், ஆப்செட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் மைனஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மைனஸ் 114 போட்டோம். அப்ப 137.2 இன்ட்டு 237.6 பை 338.4 ஆப்செட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல். ரைட்டா? ஆப்செட் டிஸ்டன்ஸ் ஓடினா வேற நினைச்சுக்காதீங்க. ஆப்செட் டிஸ்டன்ஸ்னா இது LN. ஆப்செட் டிஸ்டன்ஸ் NL போட்டீங்கன்னா என்ன வருது ஆன்சர்? -62.4. இதான் முக்கியம். ஓகேயா? ஆப்செட் டிஸ்டன்ஸ் வந்து -62.4ன்னு ஆன்சர் வருது. அது என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ இந்த லைன்ல பார்த்தோம், இந்த கணக்குக்கு ஆப்செட் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம். நிச்சயமா எல்லாமே இது லெஃப்ட் தான், இதுவும் லெஃப்ட். அப்ப இதுவும் லெஃப்ட் தான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஓகேயா? இந்த கணக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லெஃப்ட், செகண்ட் பாயிண்ட் ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவோ அதுதான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். லெஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா, லெஃப்ட் தான். அப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் லெஃப்ட்ல தான் வரும். முதல் கணக்கு பாருங்க, முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்தோம், ரவுண்டா வந்துச்சு, அப்ப லெஃப்ட்னு அர்த்தம். இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு எடுக்கிறோம், -62.4 வருது, அப்ப ரைட்ல போயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இதே பாயிண்ட் இந்த இடத்துல கூட இருக்கலாம். என்ன 112ங்கிறது 180ன்னு வச்சுக்கோமே, 180 190 அல்லது 200 ஏதோ ஒரு பாயிண்ட், அது இங்க கூட வரலாம், நமக்கு தெரியாது. ஆனா கணக்கு பண்ணீங்கன்னா அது சொல்லிடும். சாதாரணமா பிளஸ்ல வந்துச்சுன்னா இந்த இது முதல் பாயிண்ட் தான் மட்டும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இது லெஃப்ட்ல இருக்கிறதுனால சாதாரணமா வந்துச்சுன்னா லெஃப்ட் தான், பிளஸ்ல வந்துச்சுன்னா. மைனஸ்ல வந்தா மட்டும் ஆப்செட் டிஸ்டன்ஸ் ரைட்ல போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்குதான் நான் இந்த கணக்கு, இந்த பாயிண்ட் நம்ம போட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் போட்டு போடாம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக 2 பாயிண்ட் எடுத்து போட்டோம். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதை வச்சு இன்னும் ஒரு சாப்டர் போடுவோம். அவசியம் இதை தெரிஞ்சுக்கோங்க. 2-3 கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், இனிமே நம்ம டிராவல்ஸ் போட போறோம், லைன் சீட் டைம் சீட் போட போறோம். அப்பெல்லாம் பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிள் எல்லாம் போர்டில் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு கணக்கு வச்சு தான் போட முடியும். இப்போ நீங்கள் புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா, உதாரணமாக டிராவல்ஸ் போடும்போது நான் சொல்லிடுவேன், பக்கம் 186 உள்ள கணக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த கணக்கை போட்டுருவேன். நீங்கள் புக்கை பார்த்துக்கலாம். அதே மாதிரி லைன் சீட் டைம் சீட் போடுறதுனாக்க அதுக்கு இந்த இது மாதிரி காலம் இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் அந்த பக்கத்தை போட்டோன்னா நீங்கள் அந்த கணக்கை நீங்கள் எடுத்துக்குவீங்க. அந்த கணக்கை நம்ம போடலாம். அல்லது புது கணக்காக இருந்தால் கூட நம்ம அந்த கணக்கை வச்சு நம்ம போடலாம். லைன் சீட்டு ஒரு 2 கணக்கு, டைம் சீட்டு ஒரு 2 கணக்கு, அதே மாதிரி டிராவல்ஸ் ஒரு 2 டிராவல்ஸ் சீட்டு போட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிரும். சொல்யூஷன் ஆஃப் ட்ரையாங்கிளும் பார்த்துக்கலாம், ஆங்கிள் பிளாட்டிங், பேரிங் பிளாட்டிங்கும் பார்த்துக்கலாம். அதனால இது மாதிரி கால்குலேஷன் கணக்குகளுக்கு நம்ம இன்னும் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் முடிச்சுட்டு நம்ம இதை முடிச்சுக்குவோம். அடுத்தது டிராவல்ஸ் போவோம். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் புக்கு வாங்கிக்கோங்க. நிலம் நில அளவை கணக்கெடுகள்ங்கிற புக்கு நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் எழுதினேன். 2019 நான் ரிட்டையர்ட் ஆனேன். 2020 கொரோனா பீரியடில் எழுதி இப்போ தற்போது உள்ள மாநில தலைவர் காயாம்பு தான் வெளியிட்டார் புக்கு. அதில் எல்லாமே கிட்டத்தட்ட பக்கம் 290 பக்கம்
இந்த புக்கு இருக்குது. நீங்கள் காசை பற்றி ஒன்றுமே இல்லை, காசு மெதுவாக எப்போ வேணாலும் கொடுங்க. நான் எல்லாமே நிலாளவி சொந்தங்கள் தான் நம்பலாம். நம்மக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நான் வாங்கிக்க போகிறேன். நீங்கள் கொடுக்கலனாலும் நான் எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கேன் நல்லபடியாக. அதனால் எல்லாரையுமே நான் நிலாளவி சொந்தங்களாகவே நினைக்கிறோம். அதனால் இந்த புக்கை அவசியம் வாங்கிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் எழுதினீங்கன்னா உடனடியாக புக்கை அனுப்பிச்சிடுவேன். இது வரைக்கும் அட்ரஸ் எழுதினவங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நான் இது அனுப்பிச்சிருக்கேன். மூணு நாள் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் கொரியர் அனுப்பிச்சி விட்டேன். அவங்களுக்கும் கிடச்சிருச்சு. கிடைச்சதுக்கும் அந்த என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டாங்க. நம்ம குரூப்பில் போட வேண்டாம், இதுக்கு உண்டான அட்ரஸ் எல்லாமே எழுதிட்டு இருக்க வேண்டாம். குரூப்பில் முழுக்க கணக்கீடுகளை மட்டும் நம்ம போடுவோம். இன்னும் நிறையா கணக்கீடுகள் போட வேண்டியிருக்கு. அதனால் அதுக்கு மட்டும் நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.